வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களை விரட்டிய காவல் ஆய்வாளர், வைரலாகும் வீடியோ. புதுச்சேரியில் வாட்டி வதைக்கும் வெயில், சிரமத்தில் பொதுமக்கள். புதுச்சேரியில் 3 மையங்களில் நடந்த தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகள், விண்ணப்பித்தவர்களில் 67% பேர் பங்கேற்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களை காவல் ஆய்வாளர் விரட்டும் வீடியோ வைரலாகி வருகிறது. கடலோர பகுதிகளில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களை கடலோர காவல் படை ஆய்வாளர் தியாகராஜன் எச்சரித்து விரட்டும் காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் கடற்கரை பகுதிகளில் கூடியிருந்த சிலர் மது அருந்தி கொண்டிருந்த நிலையில் ஆய்வாளர் தியாகராஜன் நேரில் சென்று கடுமையாக எச்சரித்து அங்கிருந்து அகற்றுகிறார். பொது இடங்களில் மது அருந்துவது சட்டவிரோதம் என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் கண்டித்து கூறும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக குடும்பத்தினருடன் கடற்கரைக்கு வரும் மக்களின் பாதுகாப்பையும் அமைதியையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி காவல்துறையின் திடீர் நடவடிக்கைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் பொது இடங்களில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கான காவல்துறையின் நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் வாக்குப்பதிவு முடிந்து அரசியல் களம் அமைதியானது. ஆனால் வெயிலோ தினம் தினம் வாட்டி எடுக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் சட்டசபை தேர்தல் புதுச்சேரியில் நடந்து முடிந்துவிட்டது. வழக்கமாக கோடை காலத்தில்தான் தேர்தல் நடப்பது வழக்கம். ஆனாலும் புதுச்சேரியின் யூனியன் பிரதேசம், கேரளம் மற்றும் அசாம் மாநிலங்களில் ஒரே கட்டமாக கடந்த 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. அதுவரை புதுச்சேரி அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சூறாவளி பயணம் மேற்கொண்டு தங்களது அனல் பறந்த பிரச்சாரத்தை நடத்தினர். கடந்த 7ஆம் தேதி பிரச்சாரம் முடிந்தது. அத்துடன் தேர்தல் திருவிழாவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சூடுபிடித்த தேர்தல் களம் தற்போது அமைதியாக ஓய்வு நிலைக்கு சென்றுவிட்டது. இனி 4ஆம் தேதி நடக்கும் ஓட்டு எண்ணிக்கை மட்டுமே அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் காத்திருக்க வேண்டும். அதே வேளையில் கோடை வெயில் தனது கோர முகத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. தற்போது புதுவையில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. காலை 9 மணி முதலே வீட்டை விட்டு வெளியே தலை காட்ட முடியாத அளவிற்கு வெயிலின் உக்கிரமம் வதைக்க தொடங்கியுள்ளது. அதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுகின்றனர். மதிய நேரத்தில் வீடுகளின் உள்ளேயே அமர முடியவில்லை. அந்த அளவிற்கு வெயிலின் வெப்பம் அதிகமாக உள்ளது. மின்விசிறிகளை ஓடவிட்டால் அனல் காற்றுதான் வீசுகிறது. சமையல் செய்யும் அடுப்பில் இருந்து ஏற்படும் வெப்பத்தின் பெண்கள் மேலும் அவதிப்படுகின்றனர். இதனால் பெரும்பாலானோர் காலையிலேயே மதியத்திற்கும் சேர்த்து சமையல் முடித்து விடுகின்றனர். பகல் நேரத்தில் வெயிலில் செல்லும்போது மக்கள் வெயிலின் தாக்கத்தால் மிகுந்த சிரமம் அடைகின்றனர். வெயிலின் கொடுமையால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள நகரப்பகுதியில் ஆங்காங்கே உள்ள மரங்களின் அடியில் நின்று பொதுமக்கள் ஓய்வு எடுப்பதை காண முடிகிறது. வெயிலுக்கு இதமாக வெள்ளரிக்காய், தர்பூசணி பழச்சாறு, ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்களை குடித்து உடலில் ஏற்படும் வெப்பத்தை தணிக்கின்றனர். இதனால் சாலையோரங்களில் கரும்புச்சாறு, பழ ஜூஸ் கடைகள் செல்போல் முளைக்க தொடங்கிவிட்டன. வீட்டில் குளிர்ந்த தண்ணீரை பருகும் வகையில் மண்பானைகள் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். அதற்கு கடை வீதிகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள மண்பானைகள் ஆர்வமுடன் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். மேலும் மாலை நேரங்களில் கடற்கரை பூங்கா போன்ற இடங்களில் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. காற்றோட்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் அங்கு மக்கள் செல்கின்றனர். புதுச்சேரியில் 3 மையங்களில் நடந்த ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்வு மற்றும் தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமி தேர்வில் 67% பேர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் 33% பேர் ஆப்சென்ட் ஆகியுள்ளனர். புதுச்சேரியில் 3 மையங்களில் நடந்த ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்வு மற்றும் தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமி தேர்வில் 67% பேர் கலந்து கொண்ட நிலையில் 33% பேர் ஆப்சென்ட் ஆகியுள்ளனர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 2026ஆம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்வு மற்றும் தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமி தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுவையில் உள்ள கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்வு முதல் அமர்வு காலை 9 மணி முதல் 11 மணி வரையும், 2வது அமர்வு மதியம் 12:30 மணி முதல் 2:30 மணி வரையும், 3ஆம் அமர்வு மாலை 4 மணி முதல் மாலை 6 மணி வரையும் நடைபெற்றது. இந்த தேர்வு எழுத 140 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 72 பேர் மட்டுமே கலந்து கொண்டு தேர்வு எழுதினர்.
68 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை. இதேபோல் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய 2 மையங்களில் தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமி தேர்வு முதல் அமர்வு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், இரண்டாம் அமர்வு மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரையும் நடைபெற்றது. இந்த தேர்வு எழுத 472 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 332 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். 140 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை. இந்த 2 தேர்வுகளையும் எழுத மொத்தமாக 612 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 404 பேர் தேர்வில் கலந்து கொண்ட நிலையில் 208 பேர் ஆப்சண்ட் ஆகி இருந்தனர். மொத்தமாக இந்த தேர்வுகளில் பங்கேற்றோர் விகிதம் 67.03%, ஆப்சண்ட் ஆகியோர் விகிதம் 32.98% உள்ளது. மேலும் தேர்வு ஒருங்கிணைப்பாளர் ஸ்மிதா, உதவி தேர்வு ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு முருகேசன், மேற்பார்வையாளராக ரயில்வே துறையின் துணை விஜிலன்ஸ் அதிகாரி மயிலேறு ஆகியோர் தேர்வு மையங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். இந்த தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் வருமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி தேர்வர்கள் காலை 8 மணி முதல் தேர்வு மையங்களுக்கு வர துவங்கினர். தொடர்ந்து தேர்வர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்டு ஹால் டிக்கெட் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்ட பிறகே தேர்வு மையங்களுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஒவ்வொரு அமர்வு தேர்விலும் தேர்வர்களின் ஹால் டிக்கெட் சரிபார்க்கப்பட்ட பிறகே தேர்வு எழுத அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு வரவும் தடை விதிக்கப்பட்டது. இந்த தேர்வையொட்டி தேர்வு மையங்களுக்கு முன்பு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது. தேர்வர்களின் வசதிக்காக இன்று காலை பேருந்து நிலையத்தில் தேர்வு மையங்களுக்கு செல்ல அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. அதேபோல் தேர்வு முடிந்த பிறகு தேர்வு மையங்களில் இருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்லவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள மரங்களில் அணில், பறவைகள் பசியாற்ற உணவு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள மரங்களில் அணில், பறவைகள் பசியாற்ற உணவு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் தாவரவியல் பூங்காவும் சட்டசபை அருகே பாரதி பூங்காவும் அமைந்துள்ளது. இங்கு ஊஞ்சல், சறுக்கு உள்ளிட்ட சிறுவர்கள் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளன. விடுமுறை நாட்கள் மற்றும் மாலை நேரத்தில் பெற்றோருடன் சிறுவர்கள் பூங்காவுக்கு வந்து விளையாடி மகிழ்கின்றனர். இரு பூங்காக்களிலும் மரங்கள் அதிகமாக உள்ளதால் இயற்கை சூழ்ந்து காணப்படுகிறது. இதில் குருவி, காகம் உள்ளிட்ட பறவைகளும் அணில்களும் அதிகமாக உள்ளன. பூங்காவுக்கு வருபவர்கள் அணில் மற்றும் பறவைகளுக்கு ஆங்காங்கே உணவு வைக்கின்றனர். தற்போது கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் தண்ணீர், உணவின்றி அணில், பறவைகள் தவிக்கின்றன. இதை அறிந்த சமூக அமைப்பினர் பறவைகளுக்கு உணவளிக்கும் வகையில் மரங்களில் உணவு மற்றும் தண்ணீர் வைப்பதற்கு பிளாஸ்டிக் டப்பாக்களை வைத்துள்ளனர். அதில் காலை, மாலை நேரங்களில் உணவுகள் வைக்கப்படுகிறது. மேலும் பூங்காவிற்கு வரும் பொதுமக்களும் அதில் உணவு வைத்து அதனை தின்று பறவைகள், அணில்கள் பசியாற்றுவதை பார்த்து மகிழ்கின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் சாலையோரங்களில் உள்ள மரங்கள் காய்ந்து கிளைகள் முறிந்து கீழே விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் சாலையோரங்களில் உள்ள மரங்கள் காய்ந்து கிளைகள் முறிந்து கீழே விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த நிலை வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அபாயமாக மாறியுள்ளது. திடீரென விழும் கிளைகள் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளின் மீது விழும் சூழ்நிலை உருவாகி உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இதனை முன்னிட்டு பொதுமக்கள் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காய்ந்த மற்றும் அபாயகரமான மரங்களை அடையாளம் கண்டு வெட்டுதல், கிளைகளை சீரமைத்தல் மற்றும் சாலையோர மரங்களுக்கு பராமரிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. விபத்துகளை தவிர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
புதுச்சேரி மீனாட்சிப்பேட்டையில் உள்ள மலர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பிரிவு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மீனாட்சிப்பேட்டையில் உள்ள மலர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பிரிவு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் குமரேசன் அவர்கள் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முப்படை வீரர்கள் மற்றும் வீரநாரிகள் நலசங்கத்தின் தலைவர் SGTN மோகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் மழலையர் கல்வியை வெற்றிகரமாக முடித்த சிறுவர் சிறுமியர்களுக்கு பட்டங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினர் தனது உரையில் குழந்தைகளின் ஆரம்பகால கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் அவர்களை தேசபக்தி மிக்கவர்களாக வளர்ப்பதன் அவசியம் குறித்தும் பேசினார். இந்த விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஹோமியோபதி மருத்துவ முறையை உருவாக்கிய ஜெர்மன் மருத்துவர் டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெடரிக் சாமுவேல் ஹனிமேன் அவர்களின் பிறந்தநாளை நினைவுகூரும் வகையில் உலக ஹோமியோபதி தினம் கொண்டாடப்பட்டது. ஹோமியோபதி மருத்துவ முறையை உருவாக்கிய ஜெர்மன் மருத்துவர் டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெடரிக் சாமுவேல் ஹனிமேன் அவர்களின் பிறந்தநாளை நினைவுகூரும் வகையில் உலக ஹோமியோபதி தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 10ஆம் தேதியன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கருத்தரங்குகள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இந்தியாவில் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் அவர்களின் 271வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு ஆயுஷ் இயக்குநரகம் ஹோமியோபதி பிரிவு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் கோரிமேடு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் ஹோமியோபதி மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்ரா தலைமையில் ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ஹோமியோபதி மருத்துவத்தின் டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் வரலாறு குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தார். முன்னதாக ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தின் தன்மை குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். இதனை அடுத்து ஹோமியோபதி மருத்துவம் குறித்த கையேடு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் இதில் நீரிழிவு, தோல் நோய்கள், மூட்டு வலி, ஆஸ்துமா, அலர்ஜி, மாதவிடாய் கோளாறுகள், சினைப்பை நீர்க்கட்டிகள், கல்லீரல் நோய்கள், குதிகால் வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சிறப்பாக பயனளிக்கும் என்று ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களை விரட்டிய காவல் ஆய்வாளர், வைரலாகும் வீடியோ. புதுச்சேரியில் வாட்டி வதைக்கும் வெயில், சிரமத்தில் பொதுமக்கள். புதுச்சேரியில் 3 மையங்களில் நடந்த தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகள், விண்ணப்பித்தவர்களில் 67% பேர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.